ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகியிருக்கு, நீங்கள்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, விஜய் முதலமைச்சராக ஆகியிருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகியிருக்கும். ஓகேங்களா? நான் இப்போ ரெக்கார்டு பண்ணுறது 22/12/2025 டிசம்பர் மாதத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2026 தமிழ்நாட்டு எலெக்ஷனில் விஜய் சிஎம் ஆகியிருந்தால் மட்டும் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நான் வாழ்க்கையில் ஒரு 10-15 வருஷமாக ரொம்ப கடுமையாக கஷ்டப்பட்டேன், ரொம்ப போராடினேன். இதில் ஒரு சில கட்டங்களில் வாழ்க்கையை வெறுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்போது கடவுள் இருக்கா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள பயங்கரமாக இருந்துச்சு. இருந்தால் நான் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நேர்மையாக இருந்தும் ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிற கேள்வி பயங்கரமாக இருந்துச்சு. வாழ்க்கையை வெறுத்து போகிற அளவுக்கு கஷ்டம். ஓகேங்களா? பொருளாதார கஷ்டம்தான். அப்போ ஏன் கடவுள் ஏதாவது ஒரு வழி வச்சுருக்கோம்ல ஆன்மீகத்தில், இதுக்கெல்லாம் பதில் விடை ஆன்மீகத்தில் இருந்தே தானே தீரணும் அப்படின்னு தேடும்போது தான் பரம்பொருள் மகாவிஷ்ணு அவருடைய வீடியோக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பல விஷயங்கள், வாழ்க்கை, கடவுள் எல்லா புரிதலும் கிடைச்சது. ஆன்மீகம்னா என்ன, நம்ம எதுக்கு இங்கே பிறந்திருக்கோம், நம்ம யார் அப்படிங்கிற ஒட்டுமொத்த விஷயங்களும் எனக்கு புரிய ஆரம்பித்தது. அதில் வள்ளலார்கிட்ட கொண்டு போய் விட்டது. வள்ளலாரை முழுமையாக நான் கடைபிடிக்க தொடங்கினேன். ஆனால் அதில் எனக்கு என்னமோ மிஸ் ஆகிற மாதிரியே தோணுச்சு. ஏன்னா இங்கே ஆணும் பெண்ணுமா படைக்கப்பட்டிருக்கும்போது இதில் வாழ்க்கை தவிர்த்து, இந்த உலகத்தை தவிர்த்து கடவுளை அடையணும் அப்படிங்கிற கான்செப்டு எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இங்கே படைப்புகள் மனிதன் வாழ, பழம், கனி, உணவு இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் எல்லாத்துலேயுமே ஒரு விஷயத்தை வச்சு தான் அது படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடிஞ்சது. இன்னும் ஆழமான சத்தியம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடும்போது எனக்கு கிறிஸ்துவத்தில் கிடைச்சது. ஓகேங்களா? ஆனாலும் நான் வள்ளலாரை ஃபாலோ பண்ணும்போது கொல்லாமை, உயிர் கொல்லாமை, ஜீவகாருண்யம் அந்த கான்செப்டில் இருக்கும்போது கிறிஸ்தவத்துலேயும் அடிக்கடி எனக்கு ஒரு மாறுபாடான கருத்து வரும். அப்புறம் மீண்டும் வள்ளலாரை ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் கிறிஸ்துவத்தை ஃபாலோ பண்ணுவோம். சத்தியம் அப்படின்னு தேடும்போது கிறிஸ்துவத்துக்குள்ளே போயிடுவோம். ஜீவகாருண்யம் அப்படின்னு வரும்போது வள்ளலார்கிட்ட வருவோம். இப்படி மாறி மாறி வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸு கிறிஸ்துவ நண்பர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே நீ எதனா ஸ்டெடியாக நில்லுன்னு சொல்லும்போது நான் அப்போது சொன்னேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்போ கட்சியை தொடங்கி இருக்கிற விஜய் அதாவது தொடங்கின விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறம், விழுப்புரம் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறம் விஜய் மட்டும் சிஎம் ஆனால் நிச்சயமாக நான் கர்த்தரை மட்டுமே உண்மையான கடவுள், முழுமையான கடவுளாக என் வாழ்நாள் முழுவதும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த சமயத்தில் திரும்ப நான் வள்ளலாருக்கு திரும்பி இருந்தபோது, மனம் திரும்பி இருந்தபோது, அப்புறம் மறுபடியும் கிறிஸ்துவத்துக்குள்ளே மனம் திரும்பினா, மறுபடியும் இந்த வாழ்க்கை கஷ்டம், இந்த ஜீவகாருண்யம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு என்னமோ பண்ணும் வாழ்க்கையில். சில சமயம் இந்த படைப்புகள், வாழ்க்கை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பைபிள் பக்கம் போயிடுவேன், கிறிஸ்துவ பக்கம் போயிடுவேன். அதுக்கப்புறம் ஜீவகாருண்யம், முக்தி, மோட்சம், வாழ்க்கை எதுக்கு, நான் யார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும்போது வள்ளலார் பக்கம் வரும். இப்படியே மாற்றி மாற்றி வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே பைபிளே சிறந்தது, இயேசுவே உண்மையான கடவுள் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நான் உள்ளே போயிட்டேன். ஓகேங்களா? அப்படி போகும்போது நான் இயேசுவை ஒரு 2 வருஷமாக கொஞ்சம் உள்வாங்கி இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கிக்கிட்டே இருக்கேன். குறிப்பாக எம்டி ஜெகன் ஐயா அவர் போதனைகள் தான் முழுமையாக எடுத்துக்கிறேன். ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறதுல சத்தியத்தை
மட்டுமே பேசக்கூடிய ஒரு நபரா அவர் தெரியிறாரு. முழுக்க முழுக்க அவர மட்டுமே நான் உள்வாங்கிக்கிட்டு இருக்கேன். அது உண்மையிலேயே எனக்கு வாழ்க்கையோட அர்த்தத்த சொல்லுது. சரி, ஓகே. இப்ப ஏன் விஜய் சிஎம் ஆனா நான் முழுக்க முழுக்க கர்த்தர இயேசுவ கடவுளா ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா, பைபிள்ல முழுக்க பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண மனிதர்களை எல்லாம் பெரிய ராஜாவாக்கிய ஒரு மகிமை, ஒரு வல்லமை கர்த்தருக்கு உண்டு. பைபிள் ஃபுல்லா கோலியாத்லாம் வின் பண்ணது தாவீது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு மேய்க்கிற பையன். சிறுவனா இருந்து அவர் போய் கோலியாத்த ஜெயிச்ச விஷயங்கள். அதாவது தகுதி அப்படிங்கிறது கர்த்தர் மட்டும்தான். இங்க யார் வேணாலும் உயர்த்தி பார்ப்பார். யார் வேணாலும் எந்த லெவலுக்கு வேணாலும் உயர்த்துவார். அது முழுக்க முழுக்க பைபிள்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது, விஜய் சிஎம் ஆகக்கூடிய தகுதி சுத்தமா கிடையாது. எனக்கு நான் அரசியல் புரிஞ்சதுனால சொல்றேன். அவருக்கு அரசியலும் அவ்வளவும் தெரியாது. அதே சமயத்துல தனித்த ஒரு கொள்கை பிடிமானமும் அவர்கிட்ட கிடையாது. அதே சமயத்துல அவரு அந்த அரசியல் பேச்சும் பெருசா அவருக்கு வரல. இளைஞர் பட்டாளம், ரசிகர் பட்டாளம் அப்படி இருக்கிற ஒரு கான்செப்ட்ல பெருசா அவருக்கு ஓட்டும் வராதுன்னு பொதுவா கலகலமா அரசியல பார்க்குறவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஏன்னா, தலைமுறையா இந்த கட்சிக்கு தான் போடுவேன், அந்த கட்சிக்கு தான் போடுவேன் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பா திடீர்னு விஜய ஏத்துக்குவாங்கங்கிறதெல்லாம் நம்புற மாரி கிடையாது. இளைஞர்கள் ஒரு கோடி பேர் விஜய் பக்கம் இருக்காங்க. அதனாலேயே அவர் ஜெயிச்சுருவாருங்கிற நம்பிக்கையும் கிடையாது. விஜய்க்கும் அந்த ஆளுமை, அரசியல் ஆளுமை, அதையும் அவர் நிரூபிக்கிற அளவுக்கு எல்லா வயதினரும் சரியா விஜய்க்கு போடலாம்யா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய ஸ்பீச்சும் கிடையாது. ஏதோ இளைஞர்கள், ரசிகர்கள் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் அவருடைய கட்சியோட வளர்ச்சி, அவர் பேச்சு எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? நிர்வாகம் எல்லாமே. இந்த சூழ்நிலையில விஜய் சிஎம் ஆகுறதுங்கிறதெல்லாம் ஒரு கற்பனை. நிச்சயமா அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, அதுக்கான பெரிய கெப்பாசிட்டி விஜய் கிட்ட கிடையாது. விஜய் அந்த அனுபவம், பக்குவம் இன்னும் இல்லைன்னு தோணுச்சு. அதனால அப்படியாப்பட்ட ஒரு நபர் கர்த்தர் நினைச்சா, இயேசு நினைச்சா சிஎம் ஆக்க முடியும். ஓகேங்களா? அப்படி ஆக்கிட்டால் நான் என் வாழ்நாள் முழுவதும் இயேசுவை என் கடவுளாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இன்னைக்கு 22 டிசம்பர் கிறிஸ்மஸ் விழாவில் விஜய் கூட பங்கேற்று இந்த பைபிள் யோசேப்பு கதையை சொல்லியிருக்காரு. இதுமாரி யாக்கோப்பு பையன் யோசேப்புன்னு நினைக்கிறேன். பள்ளத்தில் சகோதரர்கள்லாம் சேர்ந்து தள்ளும்போது கொல்லணுன்னே முடிவு பண்ணிட்டாங்க யோசேப்பை. அவரை அந்த நாட்டுக்கு ராஜாவா வந்துருவார். கர்த்தர் உண்டாக்குனார். இப்படி யாரெல்லாம் தாழ்ந்து போனாங்களோ அவங்கள எல்லாத்தையுமே உயர்த்தி நீதிமான் கர்த்தரை நம்பினவங்க தாழ்த்தப்படுத்தும் போது கர்த்தர் அவங்களை உயர்த்தி காமிச்சார். இது பைபிள் முழுக்க இருக்கு, நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி விஜயை உயர்த்தி காமிச்சிட்டா, சிஎம் ஆக்கிட்டா, நான் இப்படி ஒரு சபதம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஒருவேளை சிஎம் ஆகிட்டா நிச்சயமா நான் முழுமையா கர்த்தரை என் கடவுளாக, இயேசுவே என் கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்ன மாதிரி நான் இந்த வீடியோவிலையும் சொல்கிறேன். காரணம் ஏன் வீடியோவாக போடுறேன்னா, இது ஒரு சாட்சியாக இருக்கலாம் இல்லைங்களா? அதுக்கு தான்.
ஏன்னா நான் வீடியோ இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி இன்றைக்கே அப்லோடு பண்ணிடுவேன். பப்ளிஷ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? நீங்கள் அப்லோடு பண்ண டேட்டு கூட நீங்கள் கீழே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி டேட்டு இருக்கும். அதாவது டிசம்பர் 22 இருக்கும். இது ஏன் இது இவ்வளோ விஷயம் நான் மெனக்கிடுறேன் அப்படின்னா, நிச்சயமாக விஜய்க்கு இப்போ கூட எனக்கு நம்பிக்கை இல்லை அவர் சிஎம் ஆவார்னு. ஏன்னா திமுக அவ்வளோ சாதாரணமான கட்சியும் கிடையாது. அது பாரம்பரியமான கட்சி. இன்னைய நிலைமைக்கு திமுக மேலே அதிருப்திங்கிறது பெருசாக கிடையாது. மக்கள் ஐயோ இப்படியாப்பட்ட ஆட்சி வர வச்சுட்டுமே அப்படின்னு பெருசாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு மக்கள் கிடையாது. ஓகேங்களா? அதே சமயத்தில் அதிமுகவும் ஒன்றும் மக்கள் வெறுக்கிற அளவுக்குலாம் பிஜேபி கூட சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்க்கட்சி ஆளுங்கட்சிக்காரங்க எதிர்க்கட்சி மேலே குற்றம் சாட்டினாலும் அதையும் மக்கள் ஒன்றும் வெறுக்க போகிறதில்ல. பிஜேபி அப்படிங்கிறது ஒன்றும் மக்கள் வெறுக்கிற மாதிரி தெரில. ஏன்னா கிராம பக்கங்கள்லாம் கிசான் யோஜனா திட்டத்தின் மூலிமா வருஷம் 6000 வாங்குறாங்க. இது மோடி காசுன்னு சொல்லியே தான் வாங்குறாங்க. அப்போ பெருசாக இங்கே மோடி எதிர்ப்புங்கிறது அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னும் சொல்லப்போனால் இந்துக்களை எதிர்க்கிற திராவிடம், அந்த பெரியாரிஸ்ட், கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு ஒரு ரூபாய் இந்து பார்த்தா கூட பிஜேபி ஆதரிக்கிற நிலைமையில் பல இந்துக்களே இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த வகையில் அதிமுகவும் அவ்வளோ ஈஸியாக ஓரம் கட்டிட முடியும் அப்படின்னு திமுக நினைக்கலாம். அப்படி மக்கள் நினைப்பாங்களான்னு தெரில. இந்த 2 கட்சி இந்த அளவுக்கு பலமாகவும் இருக்குது. ஓகேங்களா? மக்கள் வெறுக்கிற நிலைமையில் இந்த 2 கட்சிக்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் எதிர்ப்பலை கிடையாது. இதையெல்லாம் தாண்டி தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. உண்மையிலே கிடையாது. அப்படி ஆகிட்டால் உண்மையிலேயே சத்தியமாக சொல்கிறேன், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் ஆகியிருக்கிறார். இதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஓகேங்களா? இது மட்டும் நடந்துடுச்சு அப்படின்னா நிச்சயம் ஜீவனுள்ள கர்த்தர் கரண்ட் சுச்சுவேஷனில் பரிசுத்த ஆவியா இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கிறது கர்த்தர், பிதா, தேவன், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மட்டும்தான் அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். தேங்க்யூ. இயேசுவின் நாமத்துக்கு எல்லா மகிமையும் உண்டாகட்டும். மிக்க நன்றி.